இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ணலாமா. ஃபஸ்ட்டு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப் பாயில் மாடலில் போட்டுட்டு மேலேயே பார்த்திங்கன்னா பெப்பர் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆஃப் பாயில் மாதிரி எடுக்காமல் ஆம்லேட் மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அது கூடவே பூண்டு சின்ன சின்னதாக வெட்டின பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளவே ஒரே ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து வற்றி வந்தோடனே போட்டு வச்ச ஆம்லேட்டையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஆம்லேட் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆம்லேட்டில் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் முன்பக்கம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போடும்போது ஆம்லேட்லேயும் மசாலாலாம் ஊறி ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையிலேயே உங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.